பெரியவா காசி யாத்திரையில் காசியை முடிச்சுண்டு பல க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு பாடலிபுத்திரம்ங்கிற பாட்னாக்கு வந்ததை பார்த்தோம். இந்த பாட்னால தான் சங்கர ஜெயந்தி நடந்தது. அப்போ பாபு ராஜேந்திர பிரசாத் அவ குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரும் வந்து பெரியவாளுக்கு உபச்சாரம் பண்ணி தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணினா. அந்த சங்கர ஜெயந்தி செலவு முழுக்கலும் டிகாரிங்கிற சம்ஸ்தான ராஜா பண்ணினர். அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரியவா அத்வா அமாவான் முதலான ராஜ சம்ஸ்தானங்கள்லாம் இருந்தது. அந்த ராஜாக்கள்லாம் உபச்சாரம் பண்ண அங்கங்கெல்லாம் போய் பெரியவா விஜயம் பண்ணி அவளோட பக்திக்கு கட்டுப்பட்டு அவளோட மரியாதையெல்லாம் ஏத்துண்டா. அதுக்கப்புறம் ஹரிஹர்ங்கிற இடத்துக்கு வந்தா. ஹரிஹர்ல கண்டகி நதி, 2 இடத்துல ஹரிஹர் அப்படிங்கிற இடம் இருக்கு. கர்நாடகாவில் ஒரு இடத்துல ஹரிஹர்னு இருக்கு, இங்கேயும் ஒரு ஹரிஹர் இருக்கு. அதுல கண்டகிங்கிற நதி முதல்லயே பார்த்தோம். இந்த கண்டகிங்கிற நதியில தான் சால கிராமம் கிடைக்க முடியும். இது நேபாளில் உற்பத்தியாகி அப்படி வருது, இங்க வந்து கண்டகி ஹரிஹர்ல வருது. அந்த கண்டகி நதியில ஸ்நானம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் புன்புன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அங்க புன்புனா அப்படின்னு ஒரு நதி. நமது பாரத தேசத்துல எல்லா நதிகளுமே புண்ணிய நதிகள் தான். இது எல்லாமே ஒன்னா கடைசியில என்ன ஆறுது அப்படின்னர், யமுனையா இருக்கட்டும், சரையுவா இருக்கட்டும், இந்த கோசியா இருக்கட்டும், கண்டகியா இருக்கட்டும், எல்லா நதிகளுமே ஒன்னா சேர்ந்து கடைசியில வங்காள தேசத்துக்கு வரத்தே கங்கையோட கலந்து அப்புறம் எல்லாம் தன்னோட நாமரூபத்தை இழந்து கங்கையாவே வந்துடுறது, வந்து அது சமுத்திரத்துல கலக்கிறது. ரசமா சொல்ற வழக்கம் உண்டு. யமுனைக்கு ரொம்ப குறை இருந்துதான். என்ன அப்படின்னா, மோட்ச நதியில ஒன்னா இருக்கும். அப்படி இருந்தா கூட கங்கையை பார்த்து ஒரு பொறாமை இருந்துதான். அதாவது ஒரு விளையாட்டா சொல்ற வழக்கம், இந்த ஸ்திரீகளுக்கு ஒருத்தர அடுத்த இன்னொரு பொம்மநாட்டியை பார்த்தா இருக்குமோ இல்லையோ, அத மாதிரி கங்கையை பார்த்து யமுனைக்கு இருந்துதான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கங்கைக்கு தான் 3 திருமூர்த்திகளோட சம்பந்தமும் இருக்கு. விஷ்ணுவோட பாதத்திலேருந்து வந்தது, பிரம்மாவோட கையில இருந்த தீர்த்தம், பரமேஸ்வரன் சிரசிலேயே வகிச்சுட்டு இருக்கிறது. இந்த திருமூர்த்தி சங்கமும் அதுக்கு இருக்கு, சம்பந்தமும் இருக்கு. நமக்கு அப்படி இல்லையே, வெறும் விஷ்ணு சம்பந்தம் மட்டும்தானே இருக்கு. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல முழுக்க முழுக்க இந்த யமுனையில தானே அத்தனை பண்ணினதும் அப்படின்னு அது குறையா இருந்ததுதான். அதனால என்ன பண்ணினாளான்னு, அலகாபாத்ல வந்து பிரயாகையில வந்து இந்த கங்கையோட கலந்து தன்னோட நாம ரூபத்தையும் அழிச்சுண்டு அந்த சிவசம்பந்தம் ஏற்பட்டால்தான், அந்த திருமூர்த்தி சம்பந்தம் இருந்தாதான் நமக்கு பெருமை அப்படின்னு தன்னோட யமுனைங்கிற தன்னோட பேரு உருவத்தையே அழிச்சுன்னு கங்கையாவே மாறிவிட்டா அப்படின்னு சொல்ற வழக்கம். அதே மாதிரிதான் சரையுக்கும் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவா. இந்த சரையு பார்த்தீங்கன்னா ராமரோட சம்பந்தப்பட்டது. அதுக்கு வெறும் ராமர் சம்பந்தம் மட்டும்தானே இருக்கு, திருமூர்த்தி சம்பந்தம் வேணும்னு அது ஆசைப்பட்டு இங்க வந்துடுத்தான். இந்த பாட்னாக்கு முன்னால் தான் சரையும் இந்த கங்கையோடய கலந்துடுறது. இப்படி எல்லா நதிகளுமே இந்த கங்கையோட சம்பந்தப்பட்டு தங்களோட நாமரூபத்தை கரைச்சுண்டு அந்த கங்கைங்கிற பெயரோடயே இருக்கிறது காரணம், அந்த கங்கைன்னா அவ்வளவு புனிதம், அவ்வளவு பவித்திரம். அதனாலதான் அப்படி இந்த புன்புனா நதி அதெல்லாம் அதுல ஸ்நானம் பண்ணிட்டா. அப்புறம் பெரியவா 1935 மே மாசம் கயாங்கிற இடத்துக்கு வந்தா. கயாங்கிறது பீகார்ல உள்ள பெரிய க்ஷேத்திரம். இந்த கயாங்கிறது ஒரு அசுரனோட பேர், கயாசுரன் அப்படின்னு பேரு. இந்த கயாசுரன்கிற அசுரன் என்ன பண்ணான், தபஸ் பண்ணி வரம் வாங்கிட்டான் ஈஸ்வரன்ட்ட. உலகத்திலேயே பவித்திரமானதா என்னோட உடம்பு இருக்கணும், என்னோட தேகம் இருக்கணும் அப்படின்னு. எதுக்காக அப்படி வாங்கினான்னா, உலகத்திலேயே பவித்திரமான ஒரு இடம்னா அதை யாரும் அழிக்க மாட்டா, அதை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாளே வழிய அதை யாரும் அழிக்க மாட்டா. எந்த அஸ்திர சஸ்திரத்தினாலும் ஒரு இடைஞ்சலும் வராது, அதுக்கு முடிவு வராது, ஆபத்து வராதுங்கிறதுனால, அதாவது நான் சாகாத இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க அது முடியாதுன்னு ஏதாவது சொல்ல போறாருன்னு இப்படி ஒரு இன்டைரக்டா ஒரு வரம் வாங்கிட்டார், அவரும் கொடுத்துட்டார். ஆனா இந்த அசுராளோட குணம் என்ன அப்படின்னா, அவளுக்கு காரியம் ஆற வரைக்கும் தான் ரொம்ப பவ்யமா இருப்பா. ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் அவளை பிடிக்கவே முடியாது. அவளுக்கு நினைச்சது கிடைச்சுடுத்துனா, அவளோட பலம் ஏறிடுத்துனா அப்புறம் பார்க்க முடியாது. இந்த கயாசுரனும் என்ன பண்ணா, வரம் வாங்குறதே ரொம்ப பவ்யமா தபஸ் பண்ணா எல்லாம் பண்ணினா, வரத்தை வாங்கினோன்னு தன்னோட அசுர குணம், அதாவது பிறவி குணம் மாறாது, துஷ்டத்தனம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா அவனையும் எந்த அஸ்திரத்தினாலேயோ சஸ்திரத்தினாலேயோ கொல்ல முடியல, ஒன்னும் அழிக்க முடியாது. அப்படி ஆயிடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாருக்கும். உடனே எல்லாரும் பிரம்மா உரிச்சு பிரார்த்தனை பண்ண, பிரம்மா நேரம் விஷ்ணுட்ட போனார். அவனை எப்படி அடக்கிறதுன்னு தெரியல, தெரியாத்தனமா வரத்தை கொடுத்தாச்சு, அவனும் அப்படி துஷ்டத்தனம் பண்றான், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உடனே விஷ்ணு சொன்னார், பகவான் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஒரு யாகம் பண்றதா தீர்மானம் பண்ணிக்கோ, பண்ணிட்டு அவன்கிட்ட போய் சொல்லு, நான் ஒரு யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்தை உலகத்திலேயே பவித்திரமான இடத்துல புனிதமான இடத்துல பண்ணணும்னு இருக்கேன். அதனால உலகத்திலேயே பவித்திரமான புனிதமான இடம் உன்னோட சரீரம் தான், நீ படுத்துக்கோ, உன் மேலே யாகம் பண்றேன்,
யாகம் முடிச்சோடனே நீ அப்புறம் ஏந்துன்னு உன் காரியத்தை பாருன்னு சொல்லு அப்படின்னு. ஆனா லேசுல முடிக்காத அந்த யாகத்தை முடிச்சுன்னு ஏந்துட்டான்னா அப்புறம் அவனை ஏந்திருக்க விட்டு பழையபடி துஷ்டதனம் பண்ணலாம். இது மாதிரி தீர்மானம் பண்ணிட்டு கேட்டோடனே அவன் உடனே பிரம்மாவே யாகம் பண்றதுக்கு நம்மள கேட்கிறாரு அப்படின்ட்டு உடனே சரின்னு ஒத்துண்டு படுத்துண்டான். நமக்கு உடனே தோணலாம் இதெல்லாம் ஒரு புழுகி நாப்புல இருக்கு, என்ன ஒரு ஆள் படுத்துண்டாக்க அது மேல ஒருத்தர் உட்காந்து யாகம் பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சரீர வாகெல்லாம் பார்த்தா காலக்கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தேக ஆரோக்கியமா இருக்கட்டும், சரீர வாகலையா இருக்கட்டும், ஒண்ணுமே வேண்டாம், அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம், புராண இதிகாச காலத்துக்கு எல்லாமே போக வேண்டாம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா நம்ம தாத்தாக்கு பாட்டிகளுக்கெல்லாம் இருந்த ஆரோக்கியம் நமக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு இல்லை, அது கீழே குறைஞ்சுட்டே வருது. அதனால நமக்கு இப்போ இருக்கிறத வச்சுட்டு அப்ப அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம். ஆனா அப்படிலாம் இருந்திருக்கு. எவ்வளவு பெருசுக்கு அவன் சரீரம் ஒரு ஊர் அளவுக்கு அத்தனை பெருசுக்கு. உடனே அவன் படுத்துனான். அவன் மேல ஏறி வர யாகத்தை உட்காந்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா ஒரு ஆள் மேல நெருப்பு முட்டி யாகம் பண்ணா அவன் சும்மா இருப்பணும், இப்படின்னு கையாட்டுறான் காலாட்டுறான், இப்படி திரும்பினான் அப்படி திரும்பினான். அது யாகத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ண விஷ்ணு வந்தார். அவன்கிட்ட சொன்னேன், அப்பா இந்த யாகம் முடிகிற வரைக்கும் நான் காலை வச்சு அழுத்திக்கிறேன், நீ ஆடாதா சங்காத இருக்க, அதுக்கப்புறம் எடுத்துடுறேன் அப்படின்னார். அவனு சரின்னா தூக்கி அவன் மேல காலை வச்சார் விஷ்ணு. தன்னோட பாதத்தை வச்சவர் என்ன பண்ணார், மகாபலிக்கு பண்ணினாப்பல வச்சு அழுத்தினவர் அழுத்தினதாவே இருக்கு. இன்னி வரைக்கும் காலை தூக்கல, அவன் எழுந்திருக்கல. அவர் தூக்கிட்டார்னா அவ்வளவுதான். இவர் விஷ்ணு காலை வச்சு அழுத்தின் இருக்கிறதையே நாம பாக்குறோம். எப்படி அந்த பிரதேசங்கள்லாம் வயலன்ஸ் இருக்கு, எப்படி துஷ்டாளா இருக்கா அப்படின்னு. இன்னும் அவர் காலையும் எடுத்தா என்ன ஆகும்? அப்படி அந்த வச்சிருக்கிறதுனால அந்த விஷ்ணு பாதம், அந்த கயால என்னன்னா வேற ஒன்னும் பெருசா சுவாமி கோவில் கிடையாது, விஷ்ணு பாதத்துக்குன்னே கோவில். அவ தெரிவிக்க அந்த ஜெயில் வார்டன்ட்ட சொல்ல, இந்த ஜெயில் வார்டன்லாம் வெள்ளக்காரா போல இருக்கு. எல்லாரும் அப்புறம் அரசாங்கத்துக்குலாம் சொல்லி ஸ்பெஷல் சாங்ஷன் வாங்கிட்டு எல்லாரையும் அழிச்சுன்னு தரிசனம் பண்ணினான். அத்தனை பேருக்கும் பெரிவா தரிசனம் கொடுத்து அவளுக்கு எல்லாருக்கும் என்னென்ன பண்ணலாமோ ஆகாரங்கள்லாம் கொடுத்து அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டா இந்த நாடு வெகு விரைவில் சுதந்திரம் அடையணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல பெரியவா அவளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி, கவலைப்படாதீங்க, உங்களோட தியாகம்லாம் ஒரு நாளும் வீண் போகாது, எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்லாம் சொல்லி அங்க மிட்னாப்பூர்ல இருந்துட்டு அங்கேருந்து கரக்பூர் வந்தா. நடுப்புற பல ஊர்கள், அது வழியா கரக்பூர்ல வந்தா. கரக்பூருக்கு வந்துட்டு நேர டாடா நகருக்கு வந்தா. டாடா நகர்ல ரொம்ப பெரிய வரவேற்பு பெரியவாளுக்கு. அந்த டாடா நகர்லேருந்து முடிச்சுட்டு மயூர் பஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. மயூர் பஞ்ச் பாரிபாடா அப்படின்னு வந்துட்டு பண்டாரி புக்கூர் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துலதான் வைதரணி அப்படிங்கிற நதி ஓடுறது. அதாவது இந்த பிதிர்காரியம் பண்றதே வைதரணி நதி, வைதரணி இந்த பிதிர்லோகம் வரத்தே வைதரணியை தாண்டி போறா, வைதரணியை தாண்டி போறா அப்படின்னா நமக்கு சாஸ்திரத்துல சொல்றது. அது இந்த பண்டாரி புக்கூர்ல இருக்கு, வைதரணிங்கிற நதி இருக்கு. அந்த வைதரணியில ஸ்நானம் பண்ணி அந்த வைதரணி கோதானம் அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த வைதரணி கோதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வெள்ளியில அதுக்கு பால் கறக்கிற பாத்திரம், அந்த மாட்டுக்கெல்லாம் கொம்புல பூணம் எல்லாம் பண்ணி ரொம்ப யதோக்தமா பெரியவா அந்த ஊர் பிரதம பண்டார் அவருக்கு பெரியவா வைதரணி கோதானம் பண்ணினா. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா பக்கத்துல யாஜிபூர் அப்படின்னு இருக்கு. அந்த யாஜிபூர் அப்படின்னாலே ஒண்ணும் இல்லை, யாஜிகள் அப்படின்னாலே யாகம் பண்ணினவாளுக்கு பேர் யாஜின்னு பேரு. சோமயாஜி, வாஜபேய யாஜி அப்படின்லாம் சொல்றமே. யஜ்ஞ யாகம் பண்ணினவாளுக்கு பேர் யாஜின்னு பேரு. அவ இருக்கிற ஊர் யாஜிபூர் அப்படின்னு. அதுல ஒரு காலத்துல 100 சோமயாஜிகள் இருந்திருக்கா. அப்படி இருந்ததுனாலேயே அவளுக்கு ராஜாக்கள் தானம் பண்ணினதுனாலே அதுக்கு பேர் யாஜிபூர் அப்படின்னே இருக்கு. அந்த யாஜிபூர்ல அந்த அக்னிஹோத்திரிகளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அவளோட எல்லாம் பெரியவா ரொம்ப அளவலாவிந்தா. அதுக்கப்புறம் கட்டாக் வழியால புவனேஸ்வருக்கு வந்தா. புவனேஸ்வர்ல சங்கர ஜெயந்தி, மகாநதியில ஸ்நானம் பண்ணி சங்கர ஜெயந்தி 5 நாள் மடத்துல ரொம்ப விமர்சையா நடக்கும், அதை பண்ணினா. அதுக்கு அப்புறம் முகுந்தபூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. முகுந்தபூருக்கு அப்புறம் சாட்சி கோபால் அப்படின்னு இருக்கு. அந்த சாட்சி கோபால்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்தா. இந்த சாட்சி கோபால்ங்கிற அந்த ஊர் பேர் வந்ததுக்கு காரணமே அங்க கிருஷ்ணர் சாட்சி சொன்னதுனால சாட்சி கோபால் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவோட பொண்ணு
இந்த ஒரிஷால உள்ள ராஜாவோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார். அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்தா. அப்போ இந்த காஞ்சிபுரத்துல இருந்த கோபாலன் அங்க ஷீரா கொடுத்தா. அப்படி காஞ்சிபுரத்துல இருந்த கோபாலன் அங்க ஒரிசாக்கு போனார். அதனால சாட்சி கோபால் அப்படின்னு. சாட்சின்னு எதுக்காக வந்தார்னா, ஒரு வேத வித்து இருந்தார். அவர் காசி யாத்திரை போனார் காஞ்சிபுரத்திலேருந்து. அப்போ கூட தன்னோட சிஷ்யன், தங்கிட்ட படிச்சிருந்த சிஷ்யனை கைங்கரியத்துக்கு அழிச்சுன்னு போனார். அவன் அழிச்சுன்னு போறதே அந்த காலத்துல காசி யாத்திரை பண்ணி வருஷக்கணக்காகுமே. அப்படி போற வழியில மத்திய பிரதேசத்துல போறதே அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுத்து. இந்த குழந்தை தான் ரொம்ப கைங்கரியம் எல்லாம் பண்ணி அவரை உடம்பை தெம்பாக்கி திருப்பி காசி யாத்திரை பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணி அழிச்சுன்னு தான். அதுக்கு முன்னால துவாரகைக்கு போனார். அவர் ரொம்ப கிருஷ்ண பக்தர். துவாரகைக்கும் போறதே இப்படி உடம்பு சரியில்லாத போயிருக்கிறது இவன் கைங்கரியம் பண்ணினதுனால அந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. இவ்வளவு சிரமம் நம்ம பார்க்கவே மாட்டோம், வழியிலே போயிடுவோம்னு நினைச்சவன் இந்த குழந்தை நம்மள தெம்பாக்கி சிரிப்பி கொண்டு கிருஷ்ணரை தரிசனம் பண்ணி வச்சுட்டானே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த பையன்கிட்ட சொன்ன, ஒன்னாலதான்ப்பா என்னோட கிருஷ்ணன் தரிசனம் கிடைச்சது. அதனால இப்ப சொல்ற இந்த கிருஷ்ணர் சந்நிதியில சாட்சியா என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு இவர் வாக்கு கொடுத்தார். சரின்னு வந்தாச்சு திருப்பி காஞ்சிபுரத்துக்கு. இவ யாத்திரை முடிச்சுன்னு வந்தோடனே இந்த ஊருக்கு வந்தோடனே இப்போ அங்க கிருஷ்ணர் சன்னதியில கொடுத்தது மறந்து போகல அவருக்கு. இப்போ அப்ப ஏதோ உணர்ச்சி வசத்துல சொல்லிட்டார். இங்க வந்தோடனே ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டார், நம்ம பொண்ணமே இவனுக்கு கொடுக்கறதாவது அப்படின்னு. இப்ப தரமாட்டேன்ட்டார். அந்த பையன் கேட்டான், நீங்க அங்கதானே கிருஷ்ண சாட்சியா சொன்னேள் தரேன்னு, இப்ப தரமாட்டேன்னு சொன்னா நீங்களே வாக்கு தவறலாமா அப்படின்லாம் சொல்ல அவர் மாட்டேன்லாம் சொன்னா அவர் சொன்ன, நான் சொன்னேன்னா அதெல்லாம் அந்த கிருஷ்ணர் வந்து சாட்சி சொல்லட்டும்ட்டார். உடனே ராஜாட்ட கேஸ் போச்சு. கேஸ் போனாக்க கிருஷ்ணர் வந்து சொல்லட்டும், கிருஷ்ணர் சாட்சி சொன்னாங்கிற அவர் வந்து சொன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு விட்டார். உடனே இந்த பையன் என்ன பண்ணா, நேர திருப்பி போயிட்டான். போய் வடதேசத்துல போய் அந்த கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ண, எனக்கு அந்த பொண்ணு வேணுங்கிறதுக்காக இல்ல, என்னோட குருநாதர் சத்தியசந்தர் அவர் என்னமோ தெரியல அஜ்ஞானத்துல இப்போ இங்க வாக்க கொடுத்துட்டு உன் சன்னதியில வாக்க கொடுத்துட்டு இவர் மாட்டேன்னு மாத்தி பேசுற, அதனால அவருக்கு தோஷம் வந்துடப்படாது, அவர் சத்தியத்திலேருந்து மீறப்படாது, அதனால அவருக்கு ஒரு தண்டனை வந்துடப்படாது, உன்னோட கோபத்துக்கு ஆளாயிடப்படாது, அதனால நீ வந்து ராஜசபையில சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் சொன்ன, நான் உன்னோட வரேன், ஆனா நீ திரும்பி பார்த்தாக்கா அங்க நின்னுடுவேன், பகவத் பாதாளுக்கு சாரதா சொன்னாப்பில் போல இருக்கு, எங்க திரும்பி பார்க்கறே அங்க நின்னுடுவேன் அப்படின்னு. அதனால இந்த பையனும் நேர கண்ணை மூடின்னு பேசாத வரான். சுவாமி வர்றது பின்னால அவனுக்கு சத்தம் கேட்கறது. இந்த காஞ்சிபுரம் எல்லை வந்தான். எல்லை வந்தோன்னு அந்த கியூரியாசிட்டி என்னன்னா, இத்தனை நாள் நடந்து வந்திருக்கான் இல்லையா, பகவானை கூட அழிச்சுன்னு வந்திருக்கான். அழிச்சுன்னு வந்தோடனே அப்பா அழிச்சுன்னு வந்துட்டோம், அவர் வந்து சாட்சி சொல்ல போறார், எல்லாம் நல்லபடியா நடக்க போறது அப்படிங்கிற சந்தோஷத்துல திரும்பி பார்த்தா அங்கேயே நின்னுட்டார். எல்லை வரைக்கும் வந்தவர் ராஜாவோட அரண்மனைக்கு போகாத, ஊருக்குள்ள வர முடியாத அங்கேயே நின்னுட்டார். அப்படி சாட்சி கோபால் அங்கேயே சிலையா நின்றுட்டார். அப்புறம் இந்த குழந்தை போய் சொல்ல, உடனே ராஜா என்ன திடீர்னு ராத்திரியில ஒரு சிலை மலைச்சிருந்துன்னா எல்லாரும் வந்து பார்க்க மாட்டால, உடனே ராஜா வந்து பார்க்க அப்படி சிலையா இருந்த சுவாமியா, ஆமா ஆமா அவர் எதற்கு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்ப கிருஷ்ணரை பார்த்தோன்னு இவருக்கு இந்த வைதிகருக்கு பழையபடி மனசு மாறி எடுத்தோம். ஆமா ஆமா நான் சொன்னேன், நான் இப்ப வார்த்தையை மாத்தி பேசின தப்பு தான், இந்த குழந்தை ஒன்னையே கட்டி இழுத்துன்னு வந்துட்டானா இவ பிள்ளை விட ஒரு பெரிய பக்தன் வேற யாரும் இருக்க முடியாது, அதனால இவனுக்கே கொடுக்குறேன்னு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்படி இந்த பையனுக்காக வந்து சாட்சி சொன்னதுனாலே அவருக்கு சாட்சி கோபாலன்னு பேரு. அன்னியிலேருந்து காஞ்சிபுரத்துல இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரிசால இருக்கிற ராஜா தன்னோட பிள்ளைக்கு இந்த காஞ்சிபுரத்து ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அவர் கிருஷ்ண பக்தனா இருந்ததுனால இந்த ராஜா கேட்டார், எனக்கு ஒரு சீரும் கொடுக்க வேண்டாம், இந்த கிருஷ்ணரை மட்டும் கொடு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரிசால போச்சு. அது இந்த புரிங்கிற ஜெகநாத கஷேத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த ஊருக்கு பேரே சாட்சி கோபால் அப்படின்னு இருக்கு. இந்த கதையெல்லாம் சொல்லி பெரியவா காஞ்சிபுரத்திலேருந்து இவர் ஒரிசாக்கு வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்திலேருந்து வந்து பெரியவா தரிசனம் பண்ணிட்டு புரிங்கிற ஜெகநாதபுரிக்கு போனா, அங்கதான் ஆதிசங்கர் பகவத் பாதாள் ஸ்தாபிதம் பண்ணின கிழக்கு திக்குல இருக்கிற பீடம். அந்த பீடத்துல போய் பெரியவா ஜெகநாதரை தரிசனம் பண்ற, புரி ஜெகநாதர்.